ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நானோ சயின்ஸ். ஸோ நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி, நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பம். ஸோ நானோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைஸ் வந்து என்னன்னா 10⁻⁻9 மீட்டர். ஸோ 10⁻⁻9 மீட்டர் அப்படிங்கிறதா வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ. ஸோ 10⁻³ அப்படிங்கிறது என்ன? (10⁻³ மில்லி மேம். மில்லி. 10⁻⁶ மைக்ரோ மேம். மைக்ரோ. ஸோ இது மில்லி எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைக்ரோ அப்படிங்கிறத இந்த சிம்பிள் மியூ அப்படிங்கிற சிம்பிள் எழுதுவோம். நெக்ஸ்ட் வர்றதான் வந்து என்னன்னா 10⁻⁹ நானோ. ஸோ நானோமீட்டர். ஸோ அப்போ வந்து அதோட சைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁹ மீட்டர். ஸோ நானோ சயின்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஆன் த ஸ்கேல் ஆஃப் நானோமீட்டர்ஸ். நானோ மீன்ஸ் 1 billionth of a meter, that is 10⁻⁹ மீட்டர். இந்த நானோ அறிவியல் என்பது 1 to 100 நானோமீட்டர் அளவிலான துகள்களால் ஆன பொருட்களின் அறிவியல் ஆகும். ஸோ இங்க வந்து என்னன்னா துகள்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ துகள்களோட சைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁹ இருக்கும். நெக்ஸ்ட், இஃப் மேட்டர் இஸ் டிவைடட் இன்டூ சச் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ், த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆப்டிக்கல், மேக்னெட்டிக் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச். ஸோ பருப்பொருள் ஆனது அத்தகைய சிறு பொருட்களாக பிரிக்கப்பட்டால் இயந்திரவியல், மின்னியல், ஒளியியல், காந்தவியல் மற்றும் பிற பண்புகள் மாறப்படுகிறது. இப்போ வந்து நம்ம நார்மலா ஒரு மீட்டர்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு துகளோட சைஸ், ஒரு மேட்டரோட சைஸ் வந்து மீட்டர்ல இருக்கு. அப்போ சம் மீட்டர்ஸ்ல இருக்கு. அப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அனலைஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அதே சேம் மேட்டரை நம்ம என்ன பண்றோம்னா நானோ அளவுக்கு நம்ம டிவைட் பண்ணிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அனலைஸ் பண்றப்ப ரெண்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னவாயிருக்குன்னா டிஃபர் ஆயிருக்கு. இவன் ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதோட சைஸ் வேரியேஷனால மட்டுமே நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பருப்பொருளானது மேட்டர் அப்படிங்கிறது சிறு பொருட்களாக நானோ அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக்கும் போது அதோடைய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எல்லா பண்புமே என்ன ஆகுது. நானோ தொழில்நுட்பம் என்பது நானோ அளவில் கட்டமைக்கப்பட்ட பொருட்களின் வடிவமைப்பு. ஸோ அப்ப நானோ அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட வடிவமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, உற்பத்தி அதை நம்ம எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்றோம், அதோட பண்பு கூறுகள், அதோட கேரக்டர் என்ன, பயன்பாடுகள் என்னன்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பத்தி பார்க்கக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து என்னன்னா நானோ டெக்னாலஜி. ஸோ நானோ சைஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலோட டோட்டலா எல்லா கேரக்டரையும் எல்லா ப்ராப்பர்ட்டியையும் நம்ம பார்க்கறதா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி. ஸோ நெக்ஸ்ட் நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ நானோ பார்ட்டிகல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திண்மங்கள் துகள்களால் ஆனது. ஸோ சாலிட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ். ஸோ சாலிட்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா டைட்லி பேக்டா இருக்கும் இல்லையா, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு க்ளோஸா தான் இருக்கும். ஸோ லிக்விட்ல வந்து சாலிடை கம்பேர் பண்ற அளவுக்கு க்ளோஸா இருக்காது, கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கேசஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நல்லாவே டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆயிருக்கும். அப்போ சாலிட் அப்படிங்கிறப்ப பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டா தான் இருக்கும். ஸோ அப்போ சாலிட் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், திண்மங்கள் துகள்களால் ஆனது. ஒவ்வொரு துகளும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டுள்ளது. ஸோ இப்போ மேட்டர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு என்னது, மேட்டர், பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். நிறைய அணுக்கள் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேலும் இது பொருளுக்கு பொருள் மாறுபடலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து H2O இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். H2O அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பவுண்ட் தான் அது இல்லையா. இப்போ NaCl வச்சுக்கலாம். நம்ம சாலிடை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். NaCl வச்சுக்கலாம். ஸோ இப்போ NaCl அப்படிங்கிறப்ப நமக்கு அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஒரு சோடியமும் ஒரு குளோரினும் இருக்கும். ஸோ அப்போ இங்க 2 ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது இல்லையா. இப்போ CaCO3 எடுத்துக்கலாம், கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கலாம். ஸோ கால்சியம் கார்பனேட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால்சியம் 1 இருக்கு, கார்பன் 1 இருக்கு, அதுக்கப்புறமா வந்து என்னது ஆக்சிஜன் 3 இருக்கு, CaCO3 கால்சியம் கார்பனேட்ல. ஸோ அப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு, Ca1, கார்பன் 1 2, ஆக்சிஜன் வந்து 3 இருக்கு. ஸோ 5 இருக்கு. அப்போ அது Ca ஒரு ஆட்டம் தான், கார்பன் ஒரு ஆட்டம் தான், ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் தான். ஸோ அப்போ இந்த சாலிட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய 5 ஆட்டம்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சோடியம் குளோரைடு நமக்கு 2 ஆட்டம்ஸ் தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு
ஒவ்வொரு துகள்களுமே அதாவது திண்மங்களுமே ஒவ்வொரு சாலிடுமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து வேரி ஆகுது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மேலும் இது பொருளுக்கு பொருள் மாறுபடலாம். ஒரு திண்மத்தின் துகளானது 100 நானோமீட்டரை விட சிறிய அளவாக இருந்தால், இப்போ ஒரு சாலிட் அந்த சாலிடோட சைஸை நம்ம பார்க்குறோம். அந்த சைஸ் வந்து 100 நானோமீட்டருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா நானோ திண்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே இது நம்ம எடுத்த ஒரு சாலிடோட சைஸ் 100 நானோமீட்டரை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னா பேரளவு திண்மம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நானோ திண்மம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல நானோ சாலிட், பேரளவு திண்மம் அப்படிங்கிறது வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பல்க் சாலிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க நமக்கு வந்து எது வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 நானோமீட்டர். ஸோ 100 நானோமீட்டருக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் 100 நானோமீட்டர்னா அது நானோ சாலிட் சொல்லணும். கிரேட்டர் தென் 100 நானோமீட்டர் அப்படின்னா அது வந்து பல்க் சாலிட், அதாவது பேரளவு திண்மம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நானோ மற்றும் பேரளவு திண்மங்கள் ஒரே வேதியியல் கலவையால் ஆனவையாக இருக்கலாம் என்பது கவனிக்க வேண்டியதாகும். இதுல என்ன சொல்றாங்கன்னா இப்ப இங்க ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கறத ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜிங்க் ஆக்சைடோட சைஸை நான் 2 விதமா எடுத்து வச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து 100 நானோமீட்டருக்கு மேல இருக்கலாம், இன்னொன்னு வந்து என்னன்னா 100 நானோமீட்டருக்கு கீழே இருக்குது. அப்ப சேம் ஜிங்க் ஆக்சைடையே நான் 2 சாலிடா எடுத்துக்கிட்டேன். என்ன சாலிடாலாம் பல்க் சாலிடாவும் எடுத்துக்கிட்டேன், நானோ சாலிடாவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ நம்ம வந்து அதோட ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது வந்து பல்கா இருக்கிறப்ப ஒன்னாவும் நானோவா இருக்கிறப்ப ஒன்னாவும் இருக்குங்கிறது கிடையாது. ரெண்டோட காம்போசிஷன் சேம் தான். காம்போசிஷன் சேம் மீன்ஸ் என்னன்னா ஜிங்க் ஆக்சைடுல ஜிங்கும் ஆக்சிஜன் தான் இருக்க போகுது. அது என்னதான் சைஸா இருந்தாலும் அது மாறாது. பட் அதோட சைஸ் வேரியேஷன்னால நமக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கேரக்டர்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். ஜிங்க் ஆக்சைடுனா ஜிங்கும் ஆக்சிஜன் தான் இருக்கும், அது மாறாது. பட் அதோட கேரக்டர் வந்து மாறும், பண்புகள் வந்து மாறும்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஜிங்க் ஆக்சைடு ஆனது பேரளவு மற்றும் நானோ ஆகிய இரு வடிவிலும் இருக்கலாம். பேரளவுனா பல்க் சாலிட், நானோ சாலிடாவும் இருக்கலாம். ஒரே வேதியியல் கலவையாக இருக்கணும். வேதியியல் கலவைன்னு என்ன சொல்றாங்க, ஜிங்க் ஆக்சைடுனா ஜிங்கும் ஆக்சிஜன் தாங்க இருக்கும். அது என்ன சைஸா இருந்தாலும் சரி, அது வேற எந்த இதோடய சேர்ந்து இருக்காது. கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், அப்படிலாம் கிடையாது. ஜிங்க் ஆக்சைடுனா ஜிங்கும் ஆக்சிஜன் தான் இருக்கும். அதான் ஒரே வேதியியல் கலவையாக இருப்பினும் பேரளவு வடிவத்தை ஒப்பிட நானோ வடிவம் மாறுபட்ட பண்புகளை கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சைஸ் வேரியேஷன்னால நமக்கு என்ன இருக்குன்னா பண்புகள்ல வந்து வேரி ஆகும். நானோ அளவிலான பரிமாணங்கள் நானோ பண்புகளை இரு முக்கிய நிகழ்வுகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஸோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது குவாண்டம் வரையறை விளைவுகள், இன்னொன்று வந்து மேற்பரப்பு விளைவுகள். இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி அதோடைய டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நானோ தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்து இருக்கு, நானோ டெக்னாலஜிக்குள்ள என்னென்னலாம் நமக்கு வந்து டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருள் அறிவியல், மூலக்கூறு உயிரியல், பயன்பாட்டு கணிதவியல் மற்றும் கணினி அறிவியல், இயற்பியல், வேதியியல், மின் மற்றும் இயந்திரவியல் பொறியியல். இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம். ஸோ நெக்ஸ்ட் நானோ இன் நேச்சர், இயற்கையில் உள்ள நானோ. நானோ அளவிலான வடிவங்கள் அறிவியல் அறிஞர்கள் அவற்றை ஆய்வு கூடங்களில் ஆய்வு செய்ய தொடங்குவதற்கு வெகு காலம் முன்பே இயற்கையில் அமைந்துள்ளன. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிசர்ச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு நானோ அப்படிங்கிற சைஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து நேச்சர்ல இருக்கு. ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல தான் அதை என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே வந்து கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு துகள் இருக்கு, இதனால இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இதனால இதுக்கு ஒரு யூசேஜ் இருக்குங்கிறத வந்து ரீசன்ட் டேஸ்ல தான் வந்து நம்ம அதை ரிசர்ச் பண்றோமே தவிர, ஆனா காலங்காலமா அது நேச்சுரலா இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனது பாலி நியூக்ளியோடைடு அப்படிங்கறத நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாலி நியூக்ளியோடைடு அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்ததுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏலயுமே பாத்தீங்க அப்படின்னா பேஸ் இருக்கும். நைட்ரஜன் பேசஸ் என்ன அடினைன் வந்து தைமினோட தான் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். சைட்டோசின் வந்து என்னன்னா குவானினோட ஜாயிண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாலிபெப்டைட் வந்து நமக்கு டபுள் ஹெலிக்ஸா இருக்கு. இது வந்து சிங்கிள் ஹெலிக்ஸ், அதாவது ஓரிலை. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈரிலைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க எங்கன்னா நமக்கு நானோ சைஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு டர்ன் அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகி
இப்படி வர்றதுக்கு இந்த டேர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்னுக்கு வந்து நமக்கு எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இது உள்ளேயே நமக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒரு டேர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ நான் 1 டீன் எடுத்துக்கிறேன். 1 டீன் என்னோட இதுக்காக நான் 1 டீன் எடுத்துக்கிறேன். ஒரு டேர்னுக்கு எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு? 10 பேஸ் பேர்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இந்த 10 பேஸ் பேர்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 நானோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு டேர்ன்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு? 10 பேஸ் பேர்ஸ் இருக்கு. அந்த 10 பேஸ் பேர்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டோட்டலா 10 பேஸ் பேர்ஸையும் சேர்த்து நமக்கு வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 நானோமீட்டர் இருக்கு. அப்போ ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 34 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.34 கிடைக்குமா? ஸோ 34 டிவைட் பை 10 அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.34 இருக்கும். ஸோ 0.34 நானோமீட்டர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும். இப்போ இங்கே அடினைன் தைமின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பேஸ் பேர் வந்து குவானின் சைட்டோசின் இருக்குன்னா இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது தான் வந்து இந்த 0.34 நானோமீட்டர். ஸோ அப்போ அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்க. 3.4 தானே மேம்? எதுங்க? சாரி. 34/10. 3.4 சாரி 3.4 நானோமீட்டர். 3.4 நானோமீட்டர் தான் அந்த 10 பேஸ் பேர்ஸ். நான் 34 நானோமீட்டர் சொல்லிட்டேன். ஸோ 3.4 நானோமீட்டர் தான் அந்த 10 பேஸ் பேர்ஸோட டோட்டல் டிஸ்டன்ஸ். அது டிவைட் பை நீங்க 10 அப்படின்னு போட்டீங்கன்னா 0.34. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் கரெக்டாக சொல்றேன்னா இல்லை மாற்றி சொல்றேன்னா? ஒரு நிமிஷம். கரெக்ட் தான். 3.4 நானோமீட்டர் தான். 10 பை அந்த 10 பேஸ் பேர்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.4 நானோமீட்டர். ஓகேங்களா? அப்போ ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.34 நானோமீட்டர் இருக்கு. சரி, இப்போ வந்து நமக்கு ஹியூமன்ல எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கும் ஒரு செல்லுல? அந்த கவுண்ட் தெரியுமா? ஒரு செல்லுல நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஒரு செல் நம்ம வந்து செல் உள்ளதான் நமக்கு வந்து என்ன இருக்கும்னா டிஎன்ஏ இருக்குங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். நியூக்ளியஸ் உள்ள அந்த ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கும்? நான் ஒரு டர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஹாப்ளாய்டா இருந்தது அப்படின்னா 3.3 இருக்கும்னு நினைக்கிறேன். 3.3 இருக்கும். ஹாப்ளாய்ட்னா என்ன, டிப்ளாய்ட்னா என்ன? ஹாப்ளாய்ட், டிப்ளாய்ட். சொல்லுங்க, ஹாப்ளாய்ட்னா என்ன, டிப்ளாய்ட்னா என்ன? தெரியுமா தெரியாதா? சேட்ல ஏதாவது போடுறீங்களா? ஹாப்ளாய்ட், டிப்ளாய்ட் தெரியாதா? சரி, ஓகே. நம்ம செல் டிவைட் ஆகும் இல்லையா? செல் டிவைட் ஆகிறப்ப நம்ம வந்து மேல் கேமெட்ஸ்ல இருந்து வர்றது வந்து n, ஃபீமேல் கேமெட்ஸ்ல இருந்து வர்றது n. இது ரெண்டும் சேர்ந்து 2n. இதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த n அப்படிங்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு பேரண்டோட எண்ணும் சேர்ந்து நமக்கு ஜைகோட்ல வந்து என்ன ஃபேஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n ஃபேஸ்ல இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிப்ளாய்டுன்னு சொல்றோம். DI அப்படின்னாலே நமக்கு என்ன, டூன் மீனிங் இல்லையா? இது வந்து டிப்ளாய்டு, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்டு. ஸோ ஹாப்ளாய்டு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஹியூமன் லெவலில் இருக்கும்னா 3 பில்லியன் இருக்கும். எது அந்த பேஸ் பேர்ஸ். இது டிப்ளாய்டு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த 3.3 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ட்டு 2 பண்ணிக்கணும். ஸோ 6.6 பில்லியன்ஸ் வந்து இருக்கும்.
சரி, ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க நானோ டெக்னாலஜில தான் வரும். ஸோ அப்ப இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏவோட சைஸும் நமக்கு என்னதுல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானோ சைஸ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாவே இருக்கக்கூடியதுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பாக உள்ளது ஏறத்தாழ 3 இங்க குடுத்திருக்காங்க. ஏறத்தாழ 3 நானோமீட்டர்கள் அகலம் கொண்டது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை தான். மார்போ பட்டாம்பூச்சிகள். மார்போ பட்டர்ஃப்ளை. இதுல என்னன்னா, இயற்கையில் உள்ள செதில்கள் நானோ அமைப்புகளை கொண்டுள்ளன. அப்ப அதுல இருக்கக்கூடிய செதில் அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானோ சைஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அவை ஒளி அலைகள் ஒன்றுடன் ஒன்று இடைவினை புரியும் வழியை மாற்றி ரெக்கைகளுக்கு உலோக நீல நிறத்தையும், பச்சையாக சாயல்களையும் அளிக்கின்றன. என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுல ஃபெதர்ஸ்ல வந்து நானோ சைஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சன்லைட்டோட நம்ம லைட்டோட இன்டராக்ட் பண்றப்ப, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சம் கலர்ஸ வந்து குடுக்குது. அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீல கலரும், பச்சை கலரும் குடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த பட்டர்ஃப்ளைக்கு கலர் குடுக்கறதுக்கு மெயின் காரணமா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெதர்ஸ்ல இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அப்படியே வந்து லேப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப இதுல என்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கு? இதுல என்ன சைஸான, என்ன டைப்பான பார்ட்டிகிள்ஸ் இருக்கு? அப்ப அத நம்ம லேப்ல வச்சு கலர் ப்ரொடியூஸ் பண்ணலாமா? இல்ல அப்டின்னா, இதோட சைஸ் கொஞ்சம் வேரி பண்ணோம்னா, நமக்கு வேற கலர் கிடைக்குதா? அப்படிங்கிற மாரி வந்தது தான் அடுத்த அப்ளிகேஷன்ஸ். இத பேஸ் பண்ணி வந்தது தான் இங்க குடுத்திருக்காங்க. ஆய்வுக்கூடங்களில் பின்பற்றுவது. மிமிக் இன் லேபரேட்டரீஸ். மேனிபுலேஷன்ஸ் ஆஃப் கலர்ஸ் பை அட்ஜஸ்டிங் த சைஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகிள்ஸ். ஸோ அங்க இருக்க பார்ட்டிகிள்ஸோட சைஸ் என்னன்னு பார்த்துட்டு, அதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன சைஸ வந்து வேரி பண்ணி, அட்ஜஸ்ட் பண்ணி, என்ன மாரி கலர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா ஒரு பேசிக் பாயிண்ட்டா இந்த நேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த மார்கோ பட்டர்ஃப்ளைய யூஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ மார்கோ பட்டர்ஃப்ளைல இருக்கக்கூடிய அந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு, அத யூஸ் பண்ணி நமக்கு வந்து லேப்ல நெறைய கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில் உள்ள நானோ அப்படின்னு பார்க்கிறப்ப மயில் இறகு. சில 10 நானோமீட்டர் தடிமன் கொண்ட அப்போ 2 பரிமாண ஒளிப்படிக அமைப்புகள். ஸோ இந்த 2 பரிமாண ஒளிப்படிக அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகிளோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 10 நானோமீட்டர் தான் இருக்கு. அந்த அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க பண்ண மாரியே தான். அந்த பட்டர்ஃப்ளைல எப்படி வந்து லைட்டோட இன்டராக்ட் பண்ணி கலர்ஸ குடுத்துச்சோ, அதே மாதிரி தான் இங்கேயும் லைட்டோட இன்டராக்ட் பண்ணி கலர குடுக்குது. ஸோ அப்போ இத என்ன பண்ணாங்கன்னா, அப்ப இதுல என்ன மாரி சைஸான நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கு? என்ன மாரியான நானோ பார்ட்டிகல் இதுல இருக்கு? அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, அகைன் அத லேப்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேற கலர்ஸ வந்து அதோட சைஸ் எல்லாம் வேரி பண்ணி வேற கலர்ஸ் கிடைக்குதா இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளி மீன். ஸோ கிளி மீன் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான். ஸோ இது வந்து என்ன பண்ணுதாம், நாள் முழுவதும் பவளப்பாறைகளை கடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கும். அதாவது அதுக்கு தேவையான எனர்ஜி வேணும். அதுக்கு சாப்பாடு வேணும், ஃபுட் வேணும் இல்லையா? அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பவளப்பாறைய கடிச்சு அதுல இருக்கிறது தான் வந்து எடுத்துக்குதாம். ஸோ கிளி மீனின் சக்தி வாய்ந்த கடிக்கு காரணம் ஒன்றுடன் ஒன்று பின்னப்பட்ட நானோ அமைப்பான நார்கள் ஆகும். அப்போ அந்த பாறையே கடிக்கிற அளவுக்கு அதோட பல்லுக்கு அவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா, அதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் தான். அந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வலை மாரி இருக்கு. ஒரு பின்னப்பட்ட வலை மாரி இருக்கு. ஸோ அந்த நானோ பார்ட்டிகிள் அதுல இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகிள் அந்த பல்லுல இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்து ஃப்ளூரோ ஃப்ளூரோபடை ஃப்ளூரோபடைட் இங்க இங்கிலீஷ்ல என்ன குடுத்துருக்காங்க? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளூரோபடைட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்காம்? வலை மாரி பின்னி இருக்கு. ஸோ அதுதான் வந்து அதோட டீத்துக்கு ஸ்ட்ரென்த்த குடுக்குது. அப்போ ஓகே. அப்ப நானோ பார்ட்டிகல்ஸ்னால ஸ்ட்ரென்த்தும் குடுக்க முடியும் போல அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, திருப்பி அத என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேப்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இயற்கை அமைப்பு தொடர்ந்து இயங்கி, தேய்மானம் மற்றும் தொடர்பு தகைவுக்கு உட்படும் மின்னணுவியல் மற்றும் பிற கருவிகளில் உள்ள இயந்திரவியல் பாகங்களுக்கு உதவும் வகையில் மிகவும் நிலைப்புத்திறன் கொண்ட செயற்கை பொருட்களை உருவாக்க அடித்தளமாக உள்ளது. ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து தேய்மானம் இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா வேணும் அப்படிங்கிற இடத்துலலாம் பார்த்துட்டு, ஸோ இங்க என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருந்தது, அத வந்து அப்படியே அவங்க அப்ளை பண்ணி பார்த்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, தாமரை இலை மேற்பரப்பு.
வரி கண்ணோட்ட எலக்ட்ரான் நுண்ணோக்கி தாமரை இலையின் மேற்பரப்பில் உள்ள நானோ அமைப்பை காட்டுகிறது. ஸோ அந்த எஸ்இஎம் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா தாமரை இலைக்கு மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸை வந்து பார்க்கறப்ப அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானோ பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. இதுவே தாமரை இலையின் தானே சுத்தப்படுத்தி கொள்ளும் செயல்பாட்டிற்கு காரணமாகும். அப்ப தாமரை இலையில வந்து நம்ம தண்ணி ஊத்தணும், அதுக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா தண்ணி நிக்காது இல்லையா? உடனே தண்ணி வந்து கீழ வந்துரும். பிளஸ் வந்து அந்த இலைய வந்து சுத்தமா வச்சுக்கிறதுக்கும், அந்த தண்ணி அதுல ஒட்டாம இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலையில இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸ் தான் அப்படின்னு. ஸோ அப்ப இத வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றாங்க அப்படின்னா, பெயிண்ட்ஸ்லலாம் அப்ளை பண்றாங்க. ஸோ தண்ணி படாம இருக்கிற மாரி இருக்கு. தண்ணி பட்டாலும் அது அப்படியே கீழ இது பண்ற மாதிரி, வடிஞ்சு போற மாதிரி பெயிண்ட்ஸு. பிளஸ் இத வந்து தண்ணி தானே சுத்தப்படுத்தி இருக்குது இல்லையா? அந்த நானோ பார்ட்டிகல்ஸ். அந்த நானோ பார்ட்டிகல்ஸ நம்ம பெயிண்ட்ஸுக்குள்ள நம்ம கொஞ்சம் இது பண்ணோம் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணோம்னா, அப்ப அந்த பெயிண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் அது வந்து ஓரளவு நமக்கு என்னவா இருக்கும்னா நீட்டா இருக்கும். சீக்கிரமா அழுக்காகாது. ஸோ இந்த மாதிரி இங்க நமக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த நானோ பார்ட்டிகல்ஸ எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்குங்கிறத பார்த்து அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் இங்க குடுத்துருக்காங்க. நீரை எதிர்க்கும் நானோ வர்ணங்கள். வர்ணங்கள்னா பெயிண்ட் உருவாக்கப்படுகின்றன. அத்தகைய நானோ வர்ணங்கள் பூசப்பட்ட பொருட்களுக்கு நிலைப்புத்திறன், கரை மற்றும் தூசிகளுக்கு எதிரான பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் இந்த நானோ வர்ணங்கள் கப்பல்களில் பூசப்பட்டால் எரிபொருளின் பயனுறுதிறன் அதிகரிக்கிறது. ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இயற்கையில இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயற்கையில இருக்கக்கூடிய நானோ பார்ட்டிகல்ஸ்ல இருந்து டெவலப் ஆனது தான் நானோ டெக்னாலஜி. ஸோ எப்படிலாம் நமக்கு டெவலப் ஆச்சு, எந்தெந்த இயர்ல என்னென்ன மாதிரிலாம் டெவலப் வந்ததுங்கிறது சார்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஆய்வுக்கூடங்களில் நானோ. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ், நானோ துகள்கள் உருவாக்கம். சரி, நானோ பார்ட்டிகல்ஸ்னால இவ்வளோ யூசஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதை நம்ம எப்படி முதல்ல வந்து அதை நம்ம உருவாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது 2 டைப் இருக்கு. மேலிருந்து கீழ் அணுகுமுறை, கீழிருந்து மேல் அணுகுமுறை. மேலிருந்து கீழ் அணுகுமுறைனா என்னன்னா, நானோ பார்ட்டிகளை விட பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல்ல இருந்து அதை சின்ன சின்னதா உடைச்சி நானோ சைஸ்க்கு கொண்டு வர்றது. கீழிருந்து மேல் அப்படின்னா நானோ பார்ட்டிகல் சைஸை விட கீழே இருக்கக்கூடியது, அதை விட இன்னும் சின்னதா இருக்கக்கூடியதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நானோ சைஸ்க்கு நம்ம கொண்டு வர்றது. அதுதான் மேலிருந்து கீழ் அணுகுமுறை, கீழிருந்து மேல் அணுகுமுறை. இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். பேரளவு துகள்கள் ஆல்ரெடி நம்ம பல்க் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். என்னது 100 நானோமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா பல்க் பல்க் பார்ட்டிகல்ஸ். அதை வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா பவுடரா மாத்திட்டு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா நானோ சைஸ்க்கு மாத்துறாங்க. இது வந்து நமக்கு மேலிருந்து கீழ் அணுகுமுறை, டாப் டவுன் அப்ரோச். இது ஆட்டம். ஸோ ஆட்டம்ங்கிறது நமக்கு என்னது நானோ பார்ட்டிகல்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இல்லையா? அந்த ஆட்டம்ஸ் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து அதை எந்த சைஸ்க்கு மாத்துறாங்க அப்படின்னா நானோ சைஸ்க்கு மாத்துறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு என்னன்னா பாட்டம் அப் அப்ரோச். அப்ப கீழ இருந்து மேல போறது, சின்ன சைஸ்ல இருந்து நானோ சைஸ்க்கு போறது. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி. இது எங்கெங்கெல்லாம் நமக்கு அப்ளை ஆகுது, இது எங்கெங்கெல்லாம் இது வந்து பயன்பாடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஸ்டோரேஜ், ஆற்றல் சேமிப்பு, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, ராணுவம் மற்றும் பாதுகாப்பு, மெட்டலர்ஜி, மெட்டீரியல், எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன்ஸ், பயோமெடிக்கல் அண்ட் ட்ரக் டெலிவரி, அக்ரிகல்ச்சர், விவசாயம் மற்றும் உணவு. நெக்ஸ்ட் வந்து காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ், பயோடெக்னாலஜி, டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நானோ டெக்னாலஜி வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இங்க ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில என்னென்னலாம் இருக்கு? கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா என்ன? கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்டன்ட், ஒரு செட் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுல வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இனிஷியேட் ஆகிறதுக்கும் இல்லைன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீடப் ஆகிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்றதான் கேட்டலிஸ்ட். ஆனா அது என்னைக்குமே வந்து ஒரு ரியாக்டன்ட்டா ஆக்ட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு டெம்பரவரி மாதிரி தான். அது ஜஸ்ட் அது வந்து ஹெல்ப் பண்ண போகுது, அவ்வளவுதான். அந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இதுதான் கேட்டலிஸ்ட். ஸோ இது நம்ம கேட்டலிஸ்டாவும் யூஸ் பண்றாங்க, சென்சார்ஸா யூஸ் பண்றாங்க. அப்புறமா வந்து டயோட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஃபைபர்ஸ், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஃபைபர்ஸ் தான் வந்து அந்த வலைப்பின்னல் மாதிரி இருக்கிறது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கிளி மீன் அதோட பல்லுல இருக்கிறது வந்து ஸோ அந்த மாதிரி ஃபைபர்ஸ் கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் பெயிண்ட் சிஸ்டம், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
ஸோ அது மாதிரி நிறைய மெடிசன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. மெடிசன்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா இது டைரக்டா வந்து இது வந்து இதோட சைஸ் வந்து நமக்கு என்ன ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இது வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றதோ இல்ல நம்ம வந்து டார்கெட் பண்ணி கூட நம்ம அனுப்பலாம். ஏன்னா அதோட சைஸ் அதிகம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எல்லா செல்ஸாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியும். பட் இதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத பின்னாடி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஓகே இது வந்து சைஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, இது எல்லாமே அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உடம்புல நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன்ஸ்க்காக ஒரு மருந்தா நம்ம இதை யூஸ் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னா இது வந்து உடம்புல போய் எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஏன்னா நம்ம டார்கெட்டா நம்ம ஒரு டார்கெட்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த டார்கெட் செல்லுக்குள்ள மட்டும்தான் இது போகணும் அப்படின்னு நம்ம அனுப்பணும்னா அது அங்க மட்டும்தான் போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வேற எதுலயும் இது போய் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வர வந்துரும். ஸோ அதனால இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியாலாம் நம்பி நம்ம டார்கெட் செல்லுக்குள்ள இங்கதான் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியரா அனுப்ப முடியாது. ஸோ இதுல நிறைய வந்து டிராபேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த நானோ துகள்களின் சாத்தியமான தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், இதுதான் நானோ டெக்னாலஜி. ஸோ இது வந்து உங்களுக்கு 12th பிசிக்ஸ் வால்யூம் 2ல லாஸ்ட் லெசன்ல இருக்கு.